Good morning, students. Last week we had seen about the types of variable scopes. So, இதில் வந்து local scope, global scope, enclosed scope, then built-in scope பார்த்தோம். இப்போ 3.5 module. Module அப்படின்னா ஒரு part of coding. ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய part of coding. மாடல் அப்படின்ற மீனிங்க்கு பார்ட் பகுதியாக பிரிக்கிறது. ஒரு பெரிய ப்ரோக்ராமை பார்ட் வைஸாக செப்பரேட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட்லி டெவலப்டு மாடல்ஸ். ஸோ எ சிங்கிள் மாடல் கேன் கண்டெயின் ஒன் ஆர் செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஈச் அதர். அதாவது ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணாத அளவுக்கு அந்த அளவுக்கு பார்ட் பண்ணி பிரிச்சிருப்பாங்க ஒரு பெரிய ப்ரோக்ராமை பார்ட் வைஸாக. ஸோ ஒவ்வொரு சிங்கிள் மாடல் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமோட ரொம்ப க்ளோஸ்டாக ஒரு ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. தென் மாடல்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஆன் இண்டிவிஜுவல் லெவல். ஸோ அதோட தனித்துவத்தில் அதோட லெவலில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அதர் மாடல்ஸோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இன்டெக்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ இதே மெத்தட் தான் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த ப்ரோக்ராமிங்க்கு செக் பண்ணுவோம் இல்லையா, டீபக்கிங் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதுக்காக தான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதையும் பார்ட் வைஸாக மாடல்ஸாக வந்து பிரித்து அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி டீபக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எ ப்ரோக்ராம் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்மால் ஃபங்க்ஷனல் மாடல்ஸ். ஸோ ஒரு சின்ன மாடல் ஃபங்க்ஷன் மாடல்ஸாக வந்து செப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நம்ம அவுட்புட் கெட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தென் த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமை பார்ட் வைஸாக பிரித்து அப்படி ப்ராசஸ் நடக்குது இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்றாங்க. ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங் எனேபிள் ப்ரோக்ராம்ஸ் டு டிவைட் அப் த ஒர்க் அண்ட் டீபக் பீசஸ் ஆஃப் ப்ரோக்ராம் independently. The example of models are procedures, subroutines and functions. ஸோ மாடுலர் ப்ரோக்ராம் வந்து எதுக்காக ஈஸியாக எதுக்காக நம்ம இப்போ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது என்ன ட்ராபேக் வரும் அப்படின்னா டைமிங். ஃபஸ்ட்டு வந்து டைமிங் டிலே ஆகும் அவுட்புட் கெட் பண்ண. ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஓவர்லோட் ஆகும். ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காகத்தான் மாடுலர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒவ்வொரு பீசஸ் ஆஃப் ப்ரோக்ராமையும் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துட்டிங்கன்னா அதை எப்படி வந்து பார்ட் வைஸாக பிரிப்பாங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பாரு, ஒரு வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதை கால் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு, தென் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக பிரிச்சுருவாங்க. ஸோ அப்படி பிரிக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒரு சில கோடிங்ஸ் மூலமாக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர ரொம்ப மேட்சிங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் இப்போ ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் எரர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இதில் எக்ஸாம்பிளுக்கு ப்ரொசீஜர்ஸும் சப்ரோட்டீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். சப்ரோட்டீன்ஸ்னால் ஆல்ரெடி யூ நோ அபவுட் வெல். இட்ஸ் அ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு. ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடை தான் சப்ரோட்டீன்ஸ்றாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இதாக இருக்குது பாரு, டிஸ்ப் ஒன் ஆஃப் கோலன் பிரிண்ட் ஏ. இதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஏவோட வேரியபிளை பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது ஸ்டெப் வைஸாக நம்ம அல்காரிதம் மெத்தடில் எழுதுவோம் இல்லையா. ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் எழுது அப்படின்னா ஸ்டெப் வைஸாக அல்காரிதம் மெத்தடில் எழுதுறது அந்த தான் ப்ரொசீஜர்ன்றாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு மாடல்ஸ் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இதை வந்து என்ன இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், லாஜிக் அண்டு டேட்டா இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ப்ரோக்ராமிங்
பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸிங் அதில் நடக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அது லாஜிக்கலாக இல்லை நார்மல் எக்ஸ்ப்ரெஷனாக அதோட டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. செகண்டில் இதை வந்து செப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமை வந்து செப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து கம்பைல் பண்ணதுக்கப்புறம் லைப்ரரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து இப்படி லைப்ரரியில் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஈஸியாக அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லேருந்தே அந்த கோடிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் வந்து மாடல்ஸ் வந்து கேன் பி இன்க்ளூடட் இன் எ ப்ரோக்ராம். ஆமாம், மாடல்ஸை வந்து ப்ரோக்ராம்குள்ளே தான் இன்க்ளூடாக இருக்குன்றாங்க. Then model segments can be used by invoking a name and some parameters. ஸோ இந்த மாதிரி பார்ட் வைஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து மாடல்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்வோக்கிங் எ நேம். இன்வோக்கிங்னா கூப்பிடுறது, கால் பண்ணுறது. இப்போ ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, அதோட எக்ஸ்ப்ரெஷன் அனதர் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அதோட கனெக்டிவிட்டியை வந்து ஆஸ் ஒரு நேமோ இல்லை ஆர்கியூமெண்ட் அல்லது பேராமீட்டர்ஸ், அதாவது ஏ அல்லது பி அந்த மாதிரி வேரியபிள் நேம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் மாடல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடல்ஸ். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸை வந்து மற்ற மாடல்ஸுமே யூஸ் பண்ணும். தென் பெனிஃபிட்ஸ் ஆர் advantages of modular programming. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா லெஸ் கோட் டு பி ரிட்டன். இதில் வந்து கோடிங் வந்து நம்ம வளவலன்னு எழுத தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட கோடிங் எழுதுனா போதும். அதாவது வேரியபிள், ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணுறது, தென் அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 4 லைன்லேயே கோடிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ப்ரொசீஜர் வந்து திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரி கோடிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஏன் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த டைமிங்கில் என்ன பண்ணுவாங்க, அந்த பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணிவிட்டு மித்ததை வந்து தேவையில்லாததை எலிமினேட் பண்ணிடுவாங்க. திரும்ப வேணும்னா ரீடைப் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா கோடிங் செக்மெண்ட்ஸ்லலாம் நடக்கும். ஸோ ஓகே. தென் தேர்ட் லைன் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராமர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்மால் டீம் வந்து அந்த பார்ட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட கோடை மட்டுமே வச்சு அதை டீல் பண்ணிகிட்ருப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்காக. ஸோ அது வந்து டிசைனிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. தென் மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். ஸோ மாடுலர் ப்ரோக்ராம் வந்து லாட் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸை வந்து அலோவ் பண்ணுது. சேம் ஆப்லேயே வந்து லாட் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸை வந்து அலோவ் பண்ணுது. ஸோ த கோட் இஸ் ஸ்டோர்டு அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். த கோடிங் வந்து எங்கே இருக்குது, மல்டிபிள் ஃபைல்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் கோடு வந்து இந்த கோடிங் வந்து ப்ரோக்ராம் கோடிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் ஈஸியாக எல்லாராலும் புரிஞ்சுக்கிற மாதிரியாக இருக்கும். இதில் எரர் வந்து தனிப்பட்டு எந்த பார்ட்டில் எந்த லைனில் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்து தே ஆர் லோக்கலைஸ்டு டு எ சப்ரோட்டீன் ஆர் ஃபங்க்ஷன். சப்ரோட்டீன்னா ஆல்ரெடி சொன்னேன், ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடிங். Then the same code can be used in many applications. ஸோ ஒரு குறிப்பிட்ட கோடிங்கே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக the scoping of variables can easily be controlled. the scope of variables வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது. ஓகேவா? ஓகே. access control is a security technique that regulates who or what can view or use resources in a computing environment. அதாவது access controls வந்து என்ன பர்பஸ்க்காகனா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். அது எதை ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா, யார் எந்த ஃபைலை வியூ பண்ணுறாங்க, அந்த கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் எதை யூஸ் பண்ணி எப்படி எந்த ஃபைலை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது தான்
இந்த இதில் ஒரு செக்யூரிட்டி டெக்னிக்ஸாக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு யூஸ் ஆகுது. இந்த அக்சஸ் கண்ட்ரோல் மெத்தடில் இந்த ப்ராசஸ் தான் occur ஆகுது. ஸோ இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி தட் மினிமைசஸ் த ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து எதை அவாய்ட் பண்ணுறதுக்காகனா, ஏதோ சம் அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து உள்ளே அந்த கோடிங்குள்ளே என்ட்ரி ஆகி அன்வான்ட் அந்த எரர் மேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து இப்போ ப்ரோக்ராமிங் வந்து ஆப்ஜெக்டிவ் கால் பண்ணும்போது ஏதாவது ஒரு கோடிங் எரராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுது. So in other words, access control is a selective restriction of access to data. In other wordsல சொல்லலாம்னா இட்ஸ் ஒரு செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. டேட்டாவுக்கு ஒரு குறிப்பிட்ட இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்டதை செலக்ட் பண்ணி தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அலோவ் பண்ணுது. அந்த டேட்டாவுக்கு உரிய எக்ஸ்ப்ரெஷன்ஸோ இல்லை இந்த வேரியபிள் நேமில் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த டேட்டாவை இந்த பிளேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து தான் வந்து அதை அக்சஸ் பண்ணுது. ஸோ இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ அக்சஸ் மாடிஃபையர். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் இந்த அக்சஸ் மாடிஃபையர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். ஸோ இதில் கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் எதுன்னு பார்த்தா C++, ஜாவா இதெல்லாமே வந்து கிளாஸ் மெம்பர்ஸை வந்து அக்சஸ் பண்ணோம். எப்படின்னா பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்ற 3 கீவேர்ட் வச்சு தான் இந்த C++லேயும் ஜாவாலேயும் இந்த கோடிங்கே மெயினாக இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் மெம்பர்ஸை பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இந்த 3 கீவேர்டை வச்சு அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸில் வந்து அவுட் சைட் த கிளாஸ் ஒரு ப்ரோக்ராம் கோடிங் மெயின் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த மெயின் ப்ரோக்ராமில் இருந்து சப் ப்ரோக்ராம்னு ஒன்று கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ அந்த சப் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ணுது அப்படின்னா அதை வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் இருக்கக்கூடியதை அக்சஸ் பண்ணும். ஸோ தே கேன் பி ஹேண்டில்டு ஒன்லி ஃப்ரம் வித்தின் த கிளாஸ். ஸோ இது வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். அதாவது ஒரே ப்ரோக்ராம்குள்ளே மெயின் ப்ரோக்ராம், சப் ப்ரோக்ராம், மெயின் கிளாஸ், சப் கிளாஸ் அந்த மாதிரி கான்செப்டில் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் பப்ளிக் மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஜென்ரலாக வந்து மெத்தட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணும். கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை டிக்ளேர் பண்ணும். அதுவுமே என்னது அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் இருந்து தான் அக்சஸ் பண்ணும். ஸோ அதோட ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் கிளாஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கால் அ பப்ளிக் மெத்தட். ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே கிளாஸ்க்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கிளாஸு அப்படின்றது ஒரு கீவேர்டுமா, ஒரு கிளாஸ் CLASSன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இதை ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து எந்த ஆப்ஜெக்ட் சேம் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கால் பண்ணுறதுக்கு நம்ம பப்ளிக் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், this arrangement of private instant variables and public methods ensures the principle of data encapsulation. ஸோ ஒவ்வொரு டேட்டாவையுமே வந்து மாடுலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பப்ளிக் மெத்தட் மூலமாக ஒவ்வொன்றையும் கால் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கிறாங்கம்மா. தென் ப்ரொடெக்டட்ன்ற கீவேர்ட் வந்து இட்ஸ் அ மெம்பர் ஆஃப் அ கிளாஸ் ஆர் அக்சசபிள் ஃப்ரம் விதின் த கிளாஸ். இது இந்த ப்ரொடெக்டட் மெத்தட் மட்டும்தான் விதின் த கிளாஸ்க்குள்ளே அக்சஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ அவைலபிள் டு இட்ஸ் தேவைன்னா மட்டும்தான் சப் கிளாஸ் அதர் கிளாஸஸில் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸஸ்லேருந்து அக்சஸ் பண்ணும் எந்த ஒரு இதுவுமே. அப்படி இல்லை அப்படின்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆப்ஜெக்டையோ இல்லை வேரியபிள்ஸோ அக்சஸ் பண்ணிக்கும். ஸோ நோ அதர் ப்ராசஸ் இஸ் பெர்மிட்டட் அக்சஸ் டு இட்.
This enables specific resources to the of the parent class to be inherited by the child class. அதாவது ஒன்னோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்ஹெரிட்டட் அப்படின்னா கனெக்டிவிட்டி இருக்கும். மெயின் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னா கனெக்டிவிட்டியில் இருக்கும், டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் அதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது நெக்ஸ்ட் சாப்டரில் பைத்தான். ஸோ பைத்தானில் வந்து does not have any mechanism that effectively restricts access to any instant variable or method. So Python prescribes a convention of prefixing the name of the variables or method with a single or double underscore to emulate the behavior of protected and ப்ரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். இதில் வந்து இந்த மாதிரி மெக்கானிசம் மெத்தட்ஸ்லாம் இருக்காது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இதில் கிடையாது. ஸோ இது வந்து டைரெக்டாக என்னது அதோட நேம், அந்த வேரியபிள் நேமோட ப்ரிஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிளோ இல்லது டபுள் அண்டர்ஸ்கோர் மூலமாக அந்த மெத்தடை வந்து எப்படி பண்ணும், ப்ரொடெக்ட் மெத்தட் ப்ரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் மூலமாக நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். So all members in Python class are public by default, whereas by default in C++ and Java they are private. ஸோ இப்போ பைத்தான் கிளாஸில் டிஃபால்ட்டாக பப்ளிக் அப்படின்ற மெம்பர் இருக்கும். ஆனால் C++ல் ஜாவாலலாம் என்னது மெயினாக வந்து ப்ரைவேட் அப்படின்ற மெத்தட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மெம்பராக இருந்தாலும் சரி அவுட் சைட் கிளாஸில் தான் இருந்து என்னது அக்சஸ் பண்ணும். எந்த ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி இந்த பைத்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் கிளாஸஸில் வந்து அக்சஸ் பண்ணும். ஆனால் C++, ஜாவா இதில் வந்து இது பாசிபிளே கிடையாது அப்படின்றாங்க. ஓகேம்மா, தேர்ட் சாப்டர் ஓவர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.